அதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1-11 தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் வெளிச்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றான். அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். இந்த 3ஆம் அதிகாரத்திலே நான் தொடர்ந்து போன ஒரு தடவையும் நான் உங்களோடு இந்த பகுதியிலே பிசாசின், அதாவது நாங்கள் பாவத்தினால் வருகின்ற பலன்கள் என்ற தலைப்புகளோடு நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அதிலே முதலாவது, பிசாசு மிக தந்திரமானவன். அந்த தந்திரமான வலைகள் எவ்வளவு ஒரு வசீகரமாக இருக்கிறது என்பதை குறித்து நாங்கள் போன தடவை நாங்கள் 1-5 வசனங்களிலே நாங்கள் அவதானித்தோம். பிசாசு மிக தந்திரமுள்ள ஒருவனாக இருந்து அவன் அங்கே கடவுளுடைய வார்த்தையை கொண்டே வாளை வஞ்சித்து ஆதாமை ஒரு பெரிய மீறுதலுக்குள்ளாக உட்படுத்தினான் என்று சொல்லி நாங்கள் அந்த பகுதியிலே நாங்கள் பார்த்தோம். உண்மையிலே 3 காரியங்களை நாங்கள் அந்த இடத்திலே பார்த்தோம். பிசாசானவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய நோக்கமே கடவுளுக்கு எதிராக கடவுளையும் அவருடைய திட்டங்களையும் மனிதர்களை கொண்டு முறியடித்து அதை அந்த காரியத்திலே தோல்வி காண செய்வதுதான் பிசாசினுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்ம கர்சனையா நோக்கமாக கவனமாக இருக்கிறோமோ இல்லையோ, எங்களை கிறிஸ்தவர்களாக கடவுளை விசுவாசிக்கின்ற மக்களாக எங்களை விழுத்துவதிலே அவன் 24 மணித்தியாலமும் அவன் என்ன செய்கிறார்? மிகவும் கவனமுடைய ஒருவனாக 24 மணித்தியாலங்களிலும் கவனமுடையவனாக இருக்கிறான். எங்களை விழுத்த, எங்களை கிறிஸ்துவின் விசுவாசத்தை விட்டு கிறிஸ்துவை மறுதலிக்க செய்கின்ற காரியத்தில் இருந்து, அவரை விசுவாசிக்கிற விசுவாசம், நம்புகிற நம்பிக்கையிலிருந்து எங்களை வெளியே கொண்டு போக அவன் 24 மணித்தியாலமும் எங்களோடு கூட இருந்து வேலை செய்கிறான். 1 பேதுரு 5:8 வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று அவன் வகை தேடி நம்மளை சுற்றி இருக்கிறான், நம்மளை நெருங்கி நிற்கிறான், நமக்கு பக்கத்திலேயே இருக்கிறான் இல்லையா? எபிரேயரில் நாங்கள் பார்க்கிறோம், நமக்கு பாவம் பெரிய தூரத்தில் கிடையாது, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிறது. அந்த பாவத்தின் சூழல்களை, சந்தர்ப்பங்களை டக்குன்னு அப்பப்ப எடுத்து விடுவதற்கு பிசாசானவன் அப்படியே கர்ச்சிக்கிற சிங்கம் போல நமக்கு வகை தேடி கொண்டு இருக்கிறான் என்பதை தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவர்களுக்கு சொல்லுகிறார். ஆகவே இதன் அடிப்படையிலே இந்த தந்திரமான விடயங்களிலே நாங்கள் பல முறைகளிலே நாங்கள் விழுந்து போனவர்களாக நாங்கள் இருக்கிறோம். தந்திரமாக பிசாசினுடைய இந்த வலை என்பது தந்திரமான. இப்போ சாதாரணமாக நம்ம பார்க்குறோமே, எங்களை பிசாசு பொய் சொல்ல வைக்கிறான் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும். எப்படின்னா, இந்த குழந்தைகளுக்கு நம்ம சாப்பாடு கொடுப்போம் தானே, அது மிக தந்திரமான விஷயம். யாராவது அது பொய் என்று நம்ம உணர்ந்திருக்கிறோமா? ஒன்று இல்லாத ஒரு விஷயத்தை காட்டி பயங்காட்டி நம்ம என்ன செய்கிறோம்? அவங்களுக்கு சாப்பாடு தீர்த்த முயற்சிக்கிறோம். ஓமா இல்லையா? இது இருக்குது.
அப்போ நம்ம இந்த உம்மாண்டி அப்படிங்கிறோம். இந்த உம்மாண்டி என்றா என்ன? அது எங்கே இருக்குது? இதா இருக்குது அப்படின்னு காட்டுறோம். எங்கேயுமே இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? பொய் சொல்லி நம்ம வந்து எப்பயாவது அது ஒரு பொய், அதை வந்து நம்ம பொய் சொல்லி பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா? இது இந்த சிறுதுள்ளி பெருவெள்ளமாக நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்துக்கான மீறுதல், பிசாசின் தந்திரம் உருவாகி எங்களை கெடுக்கிறது. இப்படி எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளையும் யோசித்து பார்த்தால் மிக தந்திரமான முறையிலே பிசாசானவன் எப்பொழுதும் எங்களை தன்னுடைய கைக்குள்ள வச்சிருக்கிறவன், தன்னுடைய சூழ்ச்சிக்குள்ளே விளப்பண்ணுகிற ஒருவனாய் இருக்கிறான். இதை நாம ஒருபொழுதும் மறந்து போகக்கூடாது. அப்ப இப்பொழுது கடவுள் எங்களுக்கு, நாங்கள் மீட்பை பெற்றவர்களாக, எங்களுக்கு ஞானமுள்ள ஆவியை, தெளிந்த புத்தி உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறான். நாங்கள் வந்து சிந்திச்சு பார்க்கணும். சட்டாரண்ட உடனே அந்த எந்த ஒரு காரியத்திலும் நாங்கள் இறங்கி விடாதபடிக்கு கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அந்த சிந்தை, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த எண்ணம், அந்த எண்ணத்திற்கு, அந்த நடத்துதலுக்கு எங்களை விட்டு கொடுத்து நாங்கள் கவனமுடையவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். ஆகவே அந்த 2-3 காரியங்கள் நாங்கள் அங்கே பார்க்குறோம். பிசாசு இந்த தந்திரத்தை எப்படி அவன் பயன்படுத்துகிறான்னு சொன்னால், கடவுள் சொன்ன வார்த்தையை வைத்தே ஆண்டவர் எல்லாத்தையும் புசிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். இதை ஒரு மரத்தை மட்டும் தவிர. இப்போ வந்து எப்படி கேட்குறான்? நீ வந்து கடவுள் உன்னை இந்த இதில் உள்ள இருக்கிற எல்லாத்தையுமே சாப்பிட வேணாம்னு சொன்னாரா? எதிர்மறையான கேள்வி. இது முதலாவது கடவுள் சொன்ன விஷயம். 2வது, நீங்கள் இதை சாப்பிடும் பொழுது சாகவே சாவீர்கள் என்று சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்கிறான்? இங்கே வந்து ஏவாள் அதை சொல்லுகிற பொழுது, நீங்கள் இதை புசித்தால் நீங்கள் ஒரு நாளும் சாக மாட்டீங்க. ஒரு அதிகாரத்தை, கடவுளுடைய அதிகாரத்தை உடைத்து அங்கே வஞ்சிக்கிற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். மிகவும் தந்திரமான முறையிலே வஞ்சகம் நிறைந்த ஒரு ஆள் பிசாசு. அப்போ அங்கே சொல்லுகிறான், நீங்கள் சாகவே சாவதில்லை. இதை அதோடு சேர்த்து அவனும் ஒரு 2-3 விஷயத்தை சொல்கிறான். நீங்கள் இதை சாப்பிட்டா உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், நன்மை தீமை அறிவீர்கள், அதுக்கு பிறகு கடவுளை போல இருப்பீர்கள் என்ற ஒரு விஷயத்தை அங்கே அவன் ஊட்டிடுறான். இதுதான் பிசாசினுடைய தந்திரமான காரியம். புரியுதா? இதனாலே இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறது, அந்த பாவத்தினாலே வந்த பலன், இந்த தந்திரத்தினாலே, பிசாசினுடைய இந்த தந்திரத்தினாலே இது என்ன எங்களுக்கு பலன் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், நாங்கள் அங்கே பார்க்கிறோம், பாவம் வந்து அது ஒரு மிக அழகான முறையிலே கற்பம் தரிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் வாசிக்கலாமா? 6வது வசனத்தை ஒரு ஆள் வாசிங்க. 6வது வசனத்தை. கண்டு போதும், அதோட பிறகு வாசிக்கலாம். இங்கே இப்போ இந்த ஸ்திரீயானவள் வந்து இந்த பழத்தை பறிக்க இல்லை, வாய்க்க வைக்க இல்லை, அந்த ருசியை அனுபவிக்கவில்லை இன்னும் பிசிக்கலியா. இப்போ அந்த பழத்தை இங்கே பிசாசினுடைய தந்திரம் பூரணமாக அங்கே செயல்பட ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த வசனத்தில் அவர் பார்க்குறா, இந்த பழம் வந்து எப்படி இருக்கிறது? புசிப்புக்கு நல்லது, புசிப்புக்கு நல்லா இருக்குதா என்று சொல்லி கண்ணால் பார்க்குறாங்க. அப்புறம் என்ன நடக்குது? பார்வைக்கு இன்பமாக இருக்கிறது, மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது என்று சொல்லி. அடுத்தது, இது வந்து நம்முடைய புத்தி, நம்முடைய ஞானம், இது எல்லாத்தையும் தெளிவிக்குது, இது வந்து ஒரு புத்தி கூர்மையை கொண்டு வருகிறது என்று கண்டால் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அப்போ அந்த பழத்தினுடைய எல்லா பலன்களையும், அந்த 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 மீறுதல், அந்த பழத்தினுடைய பலன்களை இவ கையை வச்சு தொடுறதுக்கு முன்னாடியே நடந்துச்சு. அவவுக்குள்ளே அங்கே கற்பம், பாவம் அங்கே கற்பம் தரித்திருக்கிறதை பார்க்கிறோம். அவவுக்குள்ள வந்துச்சு. அடுத்ததாக வாசிங்க அந்த மீதியை. வாசிங்க. அவனும் புசித்தான், பெற்றெடுத்தாச்சு. இப்ப பாவம் கற்பம் தரித்து பாவத்தை என்ன செய்து விட்டாயிற்று? பிரசவித்தாயிற்று. முடிஞ்சது கதை. முதலாவது பெரிய ஒரு பாவத்தின் வீழ்ச்சியை அங்கே நாங்கள் பார்க்கின்றோம். அந்த 5வது வசனத்தில் அவர் வந்து அந்த எல்லாம் நல்லா இருக்கு, பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதும், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இன்பமாய் இருக்கிறது, இச்சிக்கப்படத்தக்கது, நல்லா இருக்கிறது என்று கண்ட பொழுதே அங்கே பாவம் பூரணமடைகிறதை பார்க்கிறோம். அதனுடைய உறுதிப்பாடு இங்கே வந்து பிசிக்கலியா நடந்துச்சு. அப்ப பிள்ளையை, பாவத்தை பெற்றெடுத்து விட்டாயிற்று. பிசாசினுடைய தந்திரத்தின் வடிவம். இங்கே 3 விதமான ஒரு பாவத்தின் 3 முனை தாக்குதல்களை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று வந்து
மாம்சத்தின் இச்சையை பார்க்கிறோம். அவ என்ன சொல்லுகிறா? முதலாவது விஷயம், புசிப்புக்கு நல்லது என்று சொல்லுகிறார். அப்ப மாம்சத்தின் இச்சையை அங்கே காண்பிக்கின்றார். இரண்டாவது, கண்களின் இச்சை, பார்வைக்கு இன்பமாயிருக்கிறது என்று சொல்லி கண்களின் இச்சையை காண்பிக்கிறது. மூன்றாவது, புத்தியை தெளிவிக்கிறது. வாழ்க்கையின், அதாவது ஜீவனத்தின் பெருமை, வாழ்க்கையின் பெருமையை பற்றி அங்கே காண்பிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலே இந்த பாவத்திலே அவர்கள் விழுந்தார்கள் என்று சொல்லி அவர்கள் இந்த பாவத்திலே விழுந்ததுதான் முழு உலகத்துக்குமான பாவ வீழ்ச்சி, முழு பாவ வீழ்ச்சி என்று நாங்கள் பார்க்கிறோம். கல்வினீச கோட்பாடுகளிலே அது முதலாவது கருத்தாக இருக்கிறது. முழுமையான பாவத்தின் வீழ்ச்சி என்ற அந்த காரியத்தை அங்கே முன்வைத்திருக்கிறார்கள். அவே இங்கே முழு பாவத்தின் வீழ்ச்சியாக அங்கே முதலாவது பாவம் அங்கே மனிதர்களுக்குள்ளே கடந்து வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இது அந்த பிசாசினுடைய தந்திரத்தினாலே வந்த காரியம். அடுத்தது, நாங்கள் இதே போலவே நாங்கள் இயேசு கிறிஸ்துவையும் பிசாசு ஏமாத்தினான்னு நமக்கு தெரியும் நல்லா. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிற பொழுது அவர் 40 நாள் உபவாசம் இருந்து வருகிற பொழுது பரிசுத்த ஆவியானவராலே பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. அங்கே இதே விதமாக கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய வரக்கூடிய அந்த பொல்லாத பாவங்களிலே இயேசுவை சிக்க வைப்பதற்கு பிசாசு ரொம்ப பிரயாசப்படுறான். ஆனால் அது அவனால் முடியலை. ஏனென்றால் இந்த பிசாசின் தந்திரத்தை உண்மையிலே கடவுள் தன்னுடைய வார்த்தையினாலே அங்கே உடைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வசனங்களை 1 தொடக்கம் 11 வசனங்களில் நீங்கள் வாசித்து பார்த்தால் 2 பேருமே வார்த்தையினாலே மோதுகிறார்கள். கடவுளுடைய வார்த்தையினாலே பிசாசு பேசுகிறான், அதே கடவுளுடைய வார்த்தையினாலே இயேசு அவைகளை முறியடிக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவே பல கட்டங்களில் நாங்கள் பிசாசின் தந்திரத்தை உணராதவர்களாக, பிசாசின் சூழ்ச்சிக்கு இடம் கொடுத்து நாங்கள் என்ன செய்கிறோம்? இடம் கொடுக்கிறவர்களாக நாங்கள் இடம் கொடுக்கிற பொழுது பார்க்கிறோம், அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. பிசாசு சொன்ன மாதிரி அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுடைய நிர்வாணத்தை கண்டார்கள். ஏற்கனவேயும் அவங்க அதே நிலைமையெல்லாம் இருந்தாங்க. அது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா தெரியல. இரண்டாவது பாருங்க, நன்மை தீமை அறிந்தார்கள். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு நன்மை தீமை அறிகிற பொழுது அவர்களுடைய நிலையை அவர்கள் பார்க்கிற பொழுது அவர்களுக்கு கேவலமாக தெரிந்தது. இரண்டாவது விஷயம், கண்கள் திறக்கப்பட்டு அவர்களுக்குள்ளே ஒரு உணர்வை ஏற்படுகிறது. அவர்கள் தங்களை ஒருவர் பார்க்கிற பொழுது அவர்கள் கேவலமாக பார்க்க ஆரம்பித்தார்கள். ஏற்கனவே அதே நிலையில் இருந்தவர்கள், அவர்களுடைய நிர்வாணம் அவர்களுக்கு ஒரு பெரிய பொருட்டாக தெரியல. அதை அவங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு தீய மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை. ஆனால் இப்பொழுது அங்கே அவர்கள் அதை கேவலமாய் பார்க்கின்ற ஒரு காரியம் இருக்கிறது. கேவலமாய் பார்க்கின்ற காரியம் அங்கே வருகிறது. அடுத்ததாக அவர்கள் என்ன செய்தார்கள்? கடவுளை போல் ஆகவில்லை. பாவத்தினாலே வருகின்ற பலன்கள், அந்த பிசாசினுடைய தந்திரத்திலே அவர்கள் 100% நம்பினார்கள். 100% அந்த பிசாசு சொன்ன இன்பத்தை அனுபவித்தார்கள். அந்த கடவுள் நமக்கு செய்திருக்கின்ற எல்லா விதமான காரியங்களையும் உதறிவிட்டு ஒரு நிமிஷத்திலே வந்த இந்த வஞ்சகத்திற்கு, இந்த பொல்லாப்புக்கு அவர்கள் இடம் கொடுத்து கடவுளை ஏன் அவர்கள் கடவுளை போல் ஆகவில்லை என்ற ஒரு பெரிய ஏமாற்றத்தை அவர்கள் அடைந்தார். இதெல்லாம் எதால வந்ததுங்க? அவர்களுடைய மாம்சத்தின் இச்சையினாலே, கண்களின் இச்சையினாலே, ஜீவனத்தின் பெருமையினாலே வந்தது. இந்த பொல்லாத பாவத்தினாலே இந்த இந்த 3 விதமான காரியத்துக்குள்ளுமே எங்களுடைய சகல விதமான கடவுளுக்கு விரோதமான பாவங்களும் அடங்கி இருக்கிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அதோடு கூட நாங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். உண்மையிலே நாங்கள் இவ்விதமாக அவர்கள் நம்பி, அந்த பிசாசின் தந்திரத்தை நம்பி போன பொழுது ஒரு பெரிய ஏமாற்றத்தை அங்கே அவர்கள் கண்டு, அவர்கள் தங்களையே தாங்கள் விரும்பாத நிலைமை அங்கே அவர்களுக்கு ஏற்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலே நன்மை தீமை என்பது நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். நன்மை தீமை என்பது என்ன என்றால், கடவுளும் கடவுளுடையதும் தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லா மனுஷனுக்குமே நன்மை. தீமை என்பது கடவுளுக்கும் கடவுளுடையதற்கும் எதிராக இருப்பது எல்லாமே தீமை. அதனால தான் நம்ம வேதாகம ரீதியாக கடவுளுடைய பரிசுத்தாவியாருடைய வழிநடத்துதலின் மூலமாக நாங்கள் உந்தப்படுகிறோம். எதை செய்தாலும் கடவுளுடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்ய வேண்டும் என்று.
ஏனென்றால் நாங்கள் நன்மை செய்வதற்கென்று கடவுள் எங்களை அழைத்திருக்கிறார், எங்களை உயிர்ப்பித்திருக்கிறார். அந்த நன்மை கடவுளிடத்திலே மாத்திரம்தான் இருக்கிறது. அந்த நன்மையை கடவுளுடைய துணையோடு மாத்திரம்தான் நாங்கள் செய்ய முடியும், அவரோடு சார்ந்திருந்தால் மாத்திரமே. அப்ப எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை என்பது கடவுளும் கடவுளுடையதுமாக மாத்திரம்தான் இருக்கிறது, மற்ற எல்லாமே தீமையாக இருக்கிறது. அப்ப இதை நாங்கள் கண்டுகொள்ள, இதை ஆதாமோவால் கண்டுகொள்ளவில்லை. அதற்கு பிறகு என்ன நடக்குது என்று பாருங்க. நாங்கள் 8வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது, அவர்கள் கடவுளை விட்டு தூரம் போனார்கள். இந்த பாவத்தினால வந்த அவர்கள் எதிர்பார்த்த ஒன்றுமே அவர்களுக்கு நடக்கல, எதிர்பார்த்த ஒன்றுமே நடக்கல. கடவுளுடைய சித்தத்திற்கு விருப்பத்திற்கு மாறாக அவர்கள் என்னெல்லாம் செய்தார்களோ அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்தது? நம்ம இதனாலே ஒரு பெரிய காரியத்தை அடைந்து விடலாம் என்று. நிச்சயமாய் அவர்கள் ஒரு பெரிய காரியத்தை தான் அடைந்தார்கள். என்ன? கடவுளை விட்டு முற்றாக கடவுளை விட்டு தூரம் போனார்கள். கடவுளை காண முடியாதபடி அங்கே அவர்கள் தங்களை ஒழித்துக் கொண்டார்கள். கண்களின் இச்சை, அந்த பழத்தை அவர்கள் பார்த்து ருசித்து அதை இச்சித்து அந்த பாவத்தை அவர்கள் செய்த பொழுது கடவுளையே பார்க்க முடியாத நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். கடவுளுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க முடியாத நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. கடவுளை விட்டு தூரம் போனார்கள். அடுத்ததை பார்த்தீங்கன்னு சொன்னா, பயமும் வெட்கமும் அவர்களை மூடியது. பாவத்தினால வந்த பலன் பயமும் வெட்கமும் அவர்களை மூடி, அங்கே நாங்கள் மாம்ச இச்சையினாலே அவர்கள் தங்கள் பயந்தவர்களாக அங்கே குந்தி கொண்டிருக்கிறாங்க. மாம்சத்தினால வந்த இச்சை, கண்களினாலே வந்த இச்சையிலே கடவுளை பார்க்க முடியாதபடிக்கு அவர்கள் ஒழித்துக் கொண்டார்கள். இங்கே மாம்சத்தினாலே வந்த இச்சையிலே பயமும் அங்கே வெட்கமும் உண்டானது. மூன்றாவதாக நாங்கள் பார்க்கிறோம், அப்படி பார்க்கிற பொழுது அவருடைய பயமானது அவருடைய வாழ்க்கை முழுவதையுமே ஆண்டு கொண்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கடவுளோடு உள்ள உறவு உடைக்கப்பட்டதுங்க. ஜீவனத்தின் பெருமையினாலே கடவுளோடு உள்ள உறவு முழுவதும், கடவுள் நம்முடைய வாழ்க்கையில எதுங்க மேன்மை? ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில எது மேன்மை சொல்லுங்க? எது மேன்மை? ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில எது மேன்மையா இருக்கிறது? எது மேன்மையா இருக்க வேண்டும் என்றால் கடவுள் மாத்திரம்தான் மேன்மையா இருக்க வேண்டும். கடவுள், கடவுளால், கடவுளுக்கென்று. இதான் நம்முடைய வாழ்வின் மேன்மை. கடவுள், கடவுளால், கடவுளுக்கென்று. இதிலிருந்து நாங்கள் ஒருபொழுதே மாற முடியாது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் மேன்மை. எங்கட வாழ்க்கையில வேற எந்த மேன்மையுமே கிடையாது. படிப்பா, பணமா, புகழா, ஆஸ்தியா, அந்தஸ்தா, நம்முடைய வைராக்கியங்களா, நம்முடைய கோபங்களா, நம்முடைய சண்டைகளா, நம்முடைய மார்க்க பேதங்களா, எதுவுமே கிடையாதுங்க. எதுவுமே எங்களுடைய வாழ்க்கையின் மேன்மை கிடையாது. மாறாக கடவுள், கடவுளால், கடவுளுக்கென்று. நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே கடவுளுக்கென்று. நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே கடவுளுக்காக ஏற்படுத்தப்பட்ட வாழ்க்கை. பாவம் இல்லாத பொழுது மனிதன் படைக்கப்பட்டான், பாவம் இல்லாதவனாக படைக்கப்பட்டான், கடவுளுக்கென்று படைக்கப்பட்டான், கடவுளால் படைக்கப்பட்டான். பாவம் செய்த பின்பு மனிதன் மீட்கப்படுகிறான், கடவுளால் மீட்கப்படுகிறான், கடவுளுக்கென்று மீட்கப்படுகிறான். நாங்கள் கொலோசியர் 1 அதிகாரம் 15 தொடக்கம் 17 வசனங்களை நீங்கள் வாசித்தால், ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளுங்க. கொலோசியர் 1 அதிகாரம் 15 தொடக்கம் 17 வசனத்திலே சகலமும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் அவராலும் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாம் அவருடையது, ஒன்றுமே நம்முடையது கிடையாது. நாங்கள் செய்கின்ற எல்லாமே அவருடையது. ஆமென். நாங்கள் யாருமே மறுப்பதற்கு இல்லைங்க அதுல. அப்ப இங்கே இந்த பாவத்தினாலே வந்த பலன்ல, கண்களின் இச்சையினாலே அவர்கள் கடவுளை காண முடியாதவர்களாய் போனார்கள். மாம்சத்தின் இச்சையினாலே பயமும் வெட்கமும் அவர்களுக்குள்ளே அவர்களை ஆண்டு கொண்டது, மூடிக்கொண்டது. ஜீவனத்தின் பெருமையினாலே தங்களுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா மேன்மையும் இழந்து போனார்கள். இன்றைக்கு நாங்கள் பாவம் செய்கிற பொழுது என்ன நடக்குது? இன்றைக்கு விசுவாசிகளாக நாங்கள் பாவம் செய்கிறோம். என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க? என்ன நடக்குது? கண்களின் இச்சையினாலே, கண்களின் இச்சை என்ற பாவத்தை செய்கிற பொழுது நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்க்க முடியாதவர்களாக, குற்றமுடையவர்களாக இருக்கிறோம். மாம்சத்தின் இச்சையினாலே நாங்கள் பாவம் செய்கிற பொழுது ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக போக முடியாதவர்களாக இருக்கிறோம். ஜீவனத்தின் பெருமையினாலே நாங்கள் பாவம் செய்கிற பொழுது கடவுளுடைய உறவு உடைக்கப்பட்டு, கடவுளோடு இருக்கின்ற எங்களுடைய எல்லா உறவுகளும் தகர்க்கப்பட்டு, அன்பு உடைந்து நாங்கள் ஒதுங்கி போய் நிற்கின்றோம். இதை நம்ம உணரணுங்க. நாங்கள் மீட்பை பெற்றிருந்தா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இது நடக்குது. ஆராய்ஞ்சு பாருங்க. நாங்கள் என்ன பாவத்தை செய்து மனம் திரும்புவதற்கு நாங்கள் போகிற பொழுது எங்களால்
தைரியமாக ஆண்டோடைய சமூகத்தில் போய் நிற்க முடியுதா? இது எங்களை பல தடவைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐயோ நான் இந்த பாவத்தை செய்துட்டேன்னு சொல்லி ஜெப வாழ்க்கை தூரமாய் போய்விடும், வேத வாசிப்பு தூரமாய் போய்விடும். பிசாசு தந்திரமாக நமக்குள்ளே உட்கார்ந்து வேலை செய்கிறான். நீ எப்படி போவ? பரிசுத்தமுள்ள ஆண்டவர்கிட்ட நீ எப்படி போவ? இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தையை நீ எப்படி படிப்ப? நீ தான் பாவம் செஞ்சிட்டியே. ஒரு நாள் போயிடும், அந்த சிந்தை 2வது நாள் வரும். கடவுளோடு நீ எப்படி, கடவுளோட சமூகத்தில் நீ எப்படி போய் உறவாக இருக்க முடியும்? உனக்கு நீ அது முடியாது. யோசிப்பாரு, அவர் சொன்னதை நீ மீறிட்ட என்று ஞாபகப்படுத்துவான். நம்முடைய ஜெப வாழ்க்கை தூரம் போகும், நம்முடைய வேத வாசிப்பு தூரம் போகும், நம்முடைய கடவுளோடு இருக்கிற உறவு நமக்கு அப்படியே தூரம் போயிடும், நம்முடைய மேன்மை இல்லாமல் போய்விடுவோம். இன்றைக்கும் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இன்றைக்கும் நம்மை அது தொடர்கிறதாக இருக்கிறது. ரட்சிப்பின் நிச்சயத்தை உடையவர்களாக இருந்தால் அது நம்மை ஆளுகை செய்ய முடியாது, அடிமைப்படுத்த முடியாது. ஆனால் அது நம்மோடு தொடர்கிறதாக இருக்கிறது. நீண்ட இடைவெளியில் அது எங்களுக்கு பிசாசின் தந்திரம், பிசாசின் தந்திரம். அதனால தான் பிசாசுக்கு இடம் கொடாதபடிக்கு நாங்கள் பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுத்து நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எங்களை எச்சரிக்கின்றதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, உண்மையிலே கடவுள் பிசாசு நான் ஏற்கனவே சொன்னதை போல எல்லா விதமான அவனுடைய எதிர்ப்புமே நமக்கு எதிராக கிடையாது. இதை மட்டும் நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. இன்னைக்கு நாங்கள் யாருடையவர்கள்? கிறிஸ்துவினுடையவர்கள். கிறிஸ்துவினுடையவர்களாக இருந்தால் கிறிஸ்து விரும்புகிறதை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். நீங்க விரும்பினாலையோ விரும்ப இல்லையோ, தான் உண்மை. நீங்க விரும்பினங்களோ விரும்ப இல்லையோ, கிறிஸ்து விரும்புவதையும் சொல்லுவதையும் தான் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது அதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டால், இங்க பிசாசினுடைய எல்லா தாக்குதல்களும் அந்த கடவுளை மறுதலித்து கடவுளுடையது எல்லாவற்றையும் மறுதலிக்க பண்ணுவதுதான் அவனுடைய ஒரே நோக்கம். இப்ப நாங்க செய்யற எல்லா விதத்திலையும். அப்ப இப்ப நாங்க என்ன சொல்றோம், இங்க நாங்க பார்த்தோம்னு சொன்னா, கடவுள் சொல்லுகிற வார்த்தையை நாங்கள் கை கொள்ளுகிற பொழுது அதை விட்டு தான் அவன் நம்மளை வெளியே கொண்டு வருவான். இப்ப இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகி இந்த பொல்லாத பாவம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்துகின்ற பலன்கள், பாவத்தினாலே நமக்கு வருகின்ற பலன் என்ன? பலன் வந்திருக்கிறது? கடவுளை காண முடியாமல் போகிறோம், கடவுளோடு உறவில்லாமல் போகிறோம், கடவுளுடைய சமூகத்தில் கடவுளை குறித்து சிந்திக்க முடியாது. டோட்டலி அவங்க இன்றைக்கும் எங்களை அந்த தூரத்துக்குள்ளே கொண்டு போகிற ஒரு பொல்லாத வஞ்சகமுடையவனாய் இருக்கிறான் என்பதை அருமையானவர்களை நாங்கள் மறந்து போகக்கூடாது. இந்த ஆதாம் ஏவாளுக்கு வந்த காரியம் என்ன? அங்கே நாங்கள் 11வது வசனத்தில் நாங்கள் வாசித்தால் 10வது வசனம், அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதனால் பயந்து ஒளித்து கொண்டேன். கடவுளுடைய சமூகத்துக்கு முன்பதாக வருவதற்கு தைரியம் இல்லாமல் போனது. அவர்களுடைய ஒரு பலத்த நம்பிக்கை ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொண்டு வந்தது. இன்னைக்கு நாங்களும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளிலே ஏமாறுகிறோம், பலவிதமாக ஏமாறுகிறோம், பலவிதமாக நாங்கள் விழுந்து போகிறோம். நாங்கள் எப்பயாவது சிந்திக்கிறோமா, கடவுளுடைய சமூகத்தில் நான் கடவுளுடைய பிள்ளை, நான் உண்மையிலே கடவுள் என்னை மீட்டு கொண்டது தன்னுடைய மகிமைக்காக வாழ. இன்றைக்கு இந்த பொல்லாத கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய இந்த பொல்லாத பாவத்திலே நான் எந்தளவாய் விழுந்து கிடந்து தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்கிறேன். நம்ம சிந்திக்கணுங்க. கடவுள் எங்களை நோக்கி வருகிறார். உண்மையிலே கடவுள் இந்த காரியத்திலே ஆதாம் ஏவாளுடைய தவிப்பை நாங்கள் பார்க்கிற பொழுது மிக பெரிய தவிப்பாக நாங்கள் பின்பதாக நாங்கள் ஆராய்கின்ற பொழுது அந்த பாவத்தினாலே முழு உலகமும் சபிக்கப்படுகிறது என்று நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் இந்த எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் உண்மையிலே இந்த சொல்லப்படுகிற இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய இந்த பொல்லாத பாவங்களுக்கு நாங்கள் இவ்வளவாக இடம் கொடுக்கிறவர்களாக, பிசாசின் தந்திரங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இது அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை இலகுவாக தூக்கி கொண்டு போகின்ற ஒரு மாபெரிய தந்திரம் உள்ளவன் தான் பிசாசு. பாவங்களை செய்ய வைப்பதற்கு எப்பொழுதுமே அவன் எங்களை சுற்றி பாவத்தின் சூழ்நிலைகளை உண்டாக்கி அதற்குள்ளே எங்களை அமிழ்த்துகின்ற ஒருவனாக இருக்கிறான். கடவுளுக்கு எதிராக அவன் செய்வது எல்லாமே கடவுளுக்கு எதிராக செய்கிறான். ஏனண்டா கடவுளாலே மீட்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை, புகழ்ச்சியை எப்படி காண்பிப்பார்? 2வது வருகையிலே அவரோடு கூட மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்படுக போகின்ற அந்த நபர்களை, அதுதான் அப்படி போகின்ற பொழுது அங்கே என்ன நடக்கிறது? பிதாவின் அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் விளங்கும். அது அங்கு மாத்திரம் இல்லைங்க, இந்த உலகத்திலேயும் விளங்க வேண்டும்.
அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் பாவத்தை விட்டு விலகி ஓடி பாவத்துக்கு எதிர்த்து பாவத்தின் பெரிய அனர்த்தங்களை விளங்கி கொண்டவர்களாய் அதை புறந்தள்ளி நாங்கள் கடந்து போகின்றவர்களாக நாங்கள் இருக்கணும். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே அநேகராக நாங்கள் பிசாசின் தந்திரங்களுக்கு இப்போ நீங்கள் அதாவது ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு பெண் பிள்ளை வந்து சாமத்தியப்பட்டுட்டா கிறிஸ்தவர்கள் வயதுக்கு வந்துட்டால் அநேக என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட விஷயம், கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்க, உடனேயே இந்த கண்ட தண்ணின்னு சொல்லுவாங்க, உடனேயே இது கிறிஸ்தவர்கள் மற்றவர்களுக்கு தெரிகிறதுக்கு முன்பதாகவே அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது போய் அந்த சம்பவம் நடந்த நேரத்தை கரெக்டாக சொல்லி அதனுடைய நிலப்பாடு என்ன, இது நல்லதா கெட்டதா, ராகு காலமா, எந்த காலமா, இந்த காலமா, எதிர்காலத்தில் எப்படி இருக்கும், இதெல்லாம் தெளிவாக பார்த்து முடிச்சுட்டு தான் போதகருக்கு அழைப்பு வரும் அல்லது மற்றவர்களுக்கு தெரியும். அநேக விடயங்கள். இது என்ன நடக்குது சொல்லுங்கள், இது என்ன நடக்குது? இது சாதாரண ஒன்று அல்ல. கடவுளை விசுவாசித்திருக்கிற விசுவாசத்தையும் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையையும் கெடுக்கின்ற ஒரு மாபெரிய பொல்லாத வேலை. எந்த நேரத்தில் வயசுக்கு வந்தா என்ன, எந்த நேரத்தில் கல்யாணம் முடித்தா என்ன, கல்யாணத்துக்கு நாள் பார்ப்பது, சோசியம் பார்ப்பது, மந்திரம் பார்ப்பது, ஒரு பெரிய பொல்லாப்பு நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது, பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, தீர்வே இல்லை. ஜெபிக்கிறோம் தீர்வே இல்லை. உடனடியாக என்ன செஞ்சிடறோம், ஒரு யோசனை வருகிறது, உங்கய்யா என்று வந்த உடனே நம்ம யோசிக்க வைக்கிறது. ஆமாம், நம்ம இவ்வளோ காலமும் ஜெபிச்சோமே, எத்தனை பேர் ஜெபிச்சாங்க, உங்களும் நடக்க இல்லை, போயிடுவோம். தந்திரமான விஷயம். கடவுள் நம்மை அழைத்தது அவருக்கென்று சாக. நமக்கு பிரச்சனை வரும், அந்த பாவத்தை செய்து வாழுவதற்கு அல்ல. எங்களால் அப்படி வாழ முடியாது, வாழக்கூடாது. ஏனென்றால் கடவுள் நம்மை நீதிக்கென்று உயிர்ப்பித்திருக்கிறார். ஆமென். ஆகவே நாங்கள் வாழ முடியாதுங்க. அவனுடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். பிசாசானவன் தந்திரமானவன், அவனுடைய தந்திரமான காரியங்களை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக்கி எங்களை விழப்பண்ணுகிறவனாக இருக்கிறான். நாங்கள் வேத படிப்பிலே நாங்கள் பார்த்ததை போல ரோமர் 15 அந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம். ரோமர் 8:15 அங்கே அவர் சொல்லுகிறார், இனி நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம பாவத்தை குறித்து, பாவம் என்னை அடிமைப்படுத்தும், பிசாசு என்னை அடிமைப்படுத்துவான் என்ற பயம் நமக்கு தேவையில்லை. என்றால் கடவுள் நமக்குள்ளே அந்த மாபெரிய பரிசுத்த ஆவியானவரை முத்திரையாய் கொடுத்திருக்கிறார். அந்த பலத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து, எந்த இடத்துல விழுந்தோமோ அந்த இடத்திலிருந்து நாங்கள் எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து, பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலுக்கு எங்களை விட்டு கொடுத்து, அவருடைய நாமம் மகிமை பெறும்படியாக வாழ ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாய் கர்த்தர் அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்து அவர் மகிமையடையும்படி செய்கின்ற ஆண்டவராயிருக்கிறார். கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். எழுந்திருந்து இறுதி ஜெபத்துக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் நாங்கள் எழுந்திருக்கலாம்.